உங்க அப்பா நல்ல மூட்ல இருக்க மாதிரி தெரியுது. போய் கீதா மேட்டரை சொல்லி கிரீன் சிக்னல் வாங்கு. ஏன்னா அந்த குட்டி எந்த நேரத்துல என்ன பண்ணுவானே தெரியலடா. டிலே பண்ணாத போ. வாங்க வாங்க வணக்கம். வாங்க 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 வாங்க. என்ன இருக்கு வாங்குறதுக்கு? டேய் உங்களுக்கு வாங்க தானப்பா தெரியும். என்ன உணவு அமைச்சர் ஆன உடனே தொப்பையெல்லாம் போட்ட? ஐயோ எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம். கடவுள் தானே. எப்படி இருக்கீங்க அங்கிள்? நல்லா இருக்கேம்மா. யா ஐ அம் ஃபைன். பார்ட்டி எல்லாம் ரொம்ப கிராண்டா அரேஞ்ச் பண்ணிருக்கிற மாதிரி தெரியுது. சொந்த காசுல செய்யறதுப்பா. மணி இங்க வா. போய் சாரை கூட்டு போய் அந்த டேபிள்ல உட்கார வை. ஓகே சார். நல்லா கவனிப்பா. போ போ போமா. போடா. கீதா ரெண்டு ஹை கோர்ட் இருக்கிற மாதிரி ரெண்டு ஜனாதிபதி இருக்க கூடாதான்னு கேக்குறான். டாடி, சொல்லு அர்ஜுன். my friends, வணக்கம் அங்கிள். hello uncle. ஹலோ. And this is Geeta. She's my நீயும் கீதாவும் மனசார விரும்புறீங்க, கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கீங்க. இதை சொல்றதுக்கு ஏன் அர்ஜுன் வெக்கப்படுற? கீப் இட் அப். டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த பார்ட்டிக்கு வந்ததுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சந்தோஷமான நேரத்தில் இன்னொரு சந்தோஷமான விஷயத்தை சொல்ல போறேன். என்னுடைய மகன் அர்ஜுன் ரொம்ப சீக்கிரத்துல கல்யாண மாப்பிள்ளை ஆக போறான். பொண்ணு வேற யாரும் இல்ல, என்னுடைய பால்ய சிநேகிதன் அமைச்சருடைய பொண்ணு மிஸ் மாலினி. மா, கீதா என்னாச்சு? கீதா, நான் உனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. சும்மா டைம் பாஸ் பண்றதுக்காகவே சில பேர் காலேஜுக்கு வருவாங்க. அது அவங்களுக்கு ஒரு ஜாலி. ஆனா அது நமக்கு வாழ்க்கை. ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறப்ப ஒரு பையன் ஒரு தடவை யோசிக்கிறான்னா அதையே ஒரு பொண்ணு 1000 தடவை யோசிக்கணும். ஏன்னா ஒரு பையன் தப்பான முடிவெடுத்தான்னா அது அவனை மட்டும்தான் பாதிக்கும். அதுவே ஒரு பொண்ணா இருந்தா சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் பாதிக்கும். நமக்கு இதெல்லாம் வேண்டாமா? எனக்கு எல்லாமே நீதான். நீ உன்னோட சந்தோஷம், அதுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கேன். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா சரி சரி விடு, அதையே நினைச்சிட்டு இருக்காத. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை டாடி. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அமைச்சர் கொடுத்த வாக்கு கொடுத்தது தான். இது மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இழக்க நான் தயாராக இல்லை. பட் அந்த மாலினி ஒரு கேவலமான பொண்ணு டாடி. பரவாயில்ல, என்னால முடியாது. I can't do this. அந்த டீச்சர் பொண்ணு உன்னை நல்லா ஏமாத்திருக்கான்னு நினைக்கிறேன். மருந்து கொண்டு வாடா, சீக்கிரம் கொண்டு வாடா. வாடா. இந்த விஷயத்துல எல்லாம் ரத்தம் சிந்தி காரியத்தை சாதிக்க முடியாது. நான் எடுத்த முடிவு எடுத்ததான், புரிஞ்சுக்க. என்னாச்சு குட்டி? அந்த சேட்டு பையன் எவ்வளவு சீன் போட்டான். இப்போ புட்டுக்குச்சுல. இனிமே நீ ஒன் சைடுல குட்டி இல்ல, அவன் தான் ஒன் சைடுல அர்ஜுன். குட்டி, உன் லவ் இனிமே கிளியர். இதுதான் கரெக்ட் சான்ஸ். இப்பவே போய் கீதாவை மீட் பண்ண எல்லாமே சரியாயிடும். கிளம்பு.
குளிச்சிட்டு சீக்கிரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க கீதா ஆண்டியை மீட் பண்ணணும்ல வாடா ஏய் விடுடா. இப்படிலாம் கூப்பிட்டா அவன் ஒத்துக்க மாட்டான் கைட்டுங்க ட்ரெஸ் ஏய் சீ விடுடா. ஏய் ஹாட் வாட்டர் ரெடி டேய் டேய் விடுடா டேய் சொன்னா கேளுங்கடா ஹோம்வொர்க்லாம் பண்ணி தர மாட்டடா. டேய் டேய் கதவு திறங்கடா ப்ளீஸ்டா. சமத்தா குளிச்சிட்டு சீக்கிரமா வா ஏய் பொடி நீ என்ன சொன்னாலும் நான் வர மாட்டேன். கீதாக்கு ப்ராமிஸ் பண்ணது பண்ணதுதான். ஐயோ இவ ரொம்ப படுத்துறான்டா. ஏ குட்டி நீ வரவே வேணாம். வந்தாலும் என்ன கிழிக்க போற? மவுத் ஆர்கனை வாசிச்சிட்டு ஃபீல் மை லவ்னு மொக்க போடுவ. நீ உள்ள ஏறு. நாங்க போய் கீதாண்டி கிட்ட பேசிக்கிறோம். ஓகே? டேய் 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 கதவு திறந்துட்டு போங்கடா டேய். எங்கடா போற? கீதாண்டி கிட்ட. ஒண்ணும் தேவல குடு பட. அடி